பைபிள்னா என்ன அர்த்தங்க? பைபிள்ல 2 வகையான பைபிள் இருக்காம்ல. பழைய பைபிள், புதிய பைபிள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள பைபிள், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி உள்ள பைபிள் அப்படின்னு உங்கள பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா, ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போவீங்களா? இல்ல அதுக்குரிய சரியான பதில நீங்க அவங்ககிட்ட சொல்லுவீங்களா? பைபிள்ன்றது இட்ஸ் காட்ஸ் ரிட்டன் ரெவலேஷன் டு மேன்கைண்ட் அபவுட் த சல்வேஷன் ஆஃப் காட் த்ரூ ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். வேதாகமம் என்பது தேவன் எவ்வாறு மனித குலத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை வழங்குகிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு தாங்க வேதாகமம் என்பது. இதுல மிக முக்கியமாக இந்த ஏற்பாடுன்ற வார்த்தை அநேகருக்கு புரியுதில்ல. ஏன்னா அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏற்பாடு என்பதற்கு எபிரேய மொழியில பெரித் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரித்னா உடன்படிக்கை என்று அர்த்தம். காட் இஸ் த காட் ஆஃப் கவனன்ட். காட் ஒர்க்ஸ் த்ரூ கவனன்ட். ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படி செய்ய முடியும்? ரத்தத்தின் மூலமாகவும் பலிகள் மூலமாகவும் தான் செய்ய முடியும். அப்ப பழைய ஏற்பாடுன்றது மிருகங்களின் மூலமாக செய்யக்கூடிய பலியின் மூலமாக தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். புதிய ஏற்பாடுன்றது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்க. முழு மனிதனுடைய வரலாற்றையும் கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு மட்டும் பிடிக்கலுங்க. முழு வேதாகமத்தையும் அவர் இரண்டாக பிரித்திருக்கிறார். பழைய ஏற்பாடுல மிருகங்களின் ரத்தம் மூலமாகவும், புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்தமாக ரத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாருங்க. காட் இஸ் த காட் ஆஃப் கவர்னன்ட். வேதத்தை படிக்கும் போது ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வேதாகமம் என்பது தேவன் நம்மோடு செய்யக்கூடிய உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க.